ஹாய் கைஸ், வெல்கம் டு G2G log. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஆந்திரா சிக்கன் அண்ட் கார்லிக் கிரேவி வித் சப்பாத்தி. ஃபர்ஸ்ட் ஆந்திரா சிக்கனுக்கு தனியா, மிளகு, சோம்பு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியாவும் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு ஒரு ஸ்பூன், பட்டை 2 துண்டு, லவங்கம் ஒரு 5-6 பீஸ் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு ஏலக்காய் போட்டால் போதும். அதுக்கப்புறமேல் காஷ்மீரி மிளகா இருக்கு இல்லைங்களா, அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அது ஆக்சுவலி காரம் வராது, கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு 7-8 போட்டால் போதும். நான் ஒரு 1/4 கிலோ சிக்கனுக்காக சொல்கிறேன். அந்த சிக்கனில் என்ன பண்ணுறீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். அந்த பொடி நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, அந்த வறுத்த பொரியை கொஞ்சம் அதில் ஒரு ஸ்பூன் மட்டும், ஓகேங்களா, ஒரு ஸ்பூன் போட்டுட்டு லெமன் போட்டு இதில் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா கொஞ்சம் பரட்டி வச்சுக்கலாம். வேணும்னா ஆயில் போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஆயில் வேண்டாம். தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சோம்பு, பிரிஞ்சி இலை, ப்ளஸ் அந்த பட்டை பூவெல்லாம் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு இதை நல்லா இது பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டு வணக்கிக்குங்க. வெங்காயத்துக்கு மஞ்சத்தூள் அண்டு மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் போடுங்க. கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். சின்ன சின்ன ஸ்பூன் தான் நான் போடுறேன், ஏன்னா அதுலேயும் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் பூண்டு, ஒரு ஸ்பூன் இஞ்சி போட்டுக்கோங்க. அது வணங்கினதுக்கப்புறம் அந்த சிக்கனை போட்டு அந்த வெங்காயத்துக்கெலாம் ஏற்ற மாதிரி கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி இது நல்லா கொதிக்கட்டும். இதில் கொஞ்சம் கார்னிஷிங் போட்டுருங்க. இப்போது கார்லிக்காக அப்பாவுக்கும் எனக்கும் வெஜ் இல்லைங்களா, ஸோ அதுக்காக கார்லிக் பண்ணுறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் பூண்டு நல்லா தட்டிக்கிட்டு, ஒன்றும் பாதியமாக தட்டிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு அந்த பூண்டை நல்லா எண்ணெயிலே போட்டு வணக்குங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும். அது நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் தண்ணியில் வந்து மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குங்க. அதில் கொஞ்சோண்டு தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கார்லிக் அந்த பூண்டு இதுக்கு ஊற்றிடுங்க. ஸோ இது நல்லா வணங்கட்டும். இது நல்லா வணங்கிட்டு கீழே இறக்கும் போது கொஞ்சம் புளி, ஒரு சின்ன புளிக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி மட்டும் ஊற்றிட்டு அதை புளிஞ்சு வச்சுட்டு இது நல்லா தொக்கு மாதிரி பண்ணிடுங்க. இது கூட வந்து சப்பாத்திக்கு சிக்கன் கிரேவி ப்ளஸ் இது சும்மா சூப்பராக இருக்கும். அப்புறம் நார்த் இந்தியன் சொல்கிற மாதிரி கியா பாத் ஹே அப்படின்னு சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நல்லா இருக்கணும், அதில் நாங்களும் இருக்கணும்.